இங்க ஒரு பொண்ணு வெயிட் மிஷின்ல வெயிட் செக் பண்ணிட்டு இருக்கா. ரொம்ப நேரம் ஆகியும் கார்டு வராததுனால கிளம்பிடுறா. ஆனா அடுத்து அங்க செக் பண்ண வந்த ஹீரோவுக்கு 2 கார்டா வந்துருது. அதுல ஒண்ணு அந்த பொண்ணோடது, இன்னொன்னு இவரோடது. கார்டுக்கு பின்னாடி பார்த்தா 100 மணி நேரத்துக்குள்ள உங்க வாழ்க்கை துணைய கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு போட்டிருக்கு. ஆமா, நான் தொலைஞ்சு போன பொருளை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இதுல வாழ்க்கை துணைய வேறயா? அட போங்கடா அப்படின்னு தூக்கி போட்டு கிளம்பிடுறாரு. பக்கத்து கார்ல இருக்கிற ஒரு குட்டி பொண்ணுக்கு ஹீரோ ஒரு டெடி பியரை தூக்கி போடுறாரு. பார்த்தா நடுவுல ஒரு கார் வந்துட்டு அந்த காருக்குள்ள அந்த பொண்ணு இருக்கு. தூக்கி போட்ட பொம்மை அந்த பொண்ணோட மேல விழ ஹீரோ அதுல ஐ லவ் யூன்னு எழுதிருப்பாரு. இது அந்த பொண்ணுக்கு மிஸ்கம்யூனிகேட் ஆகி அந்த பொண்ணும் இவரை செம்மையா முறைச்சிட்டு போகுது. அதே மாதிரி ஒரு நாள் ஹீரோ எதார்ச்சியா ரோட்ல வந்துகிட்டு இருக்க பசங்க விளையாண்டுட்டு இருக்க பால ஹீரோ தெரியாம உதைச்சு விட்டுறாரு. அந்த பாலம் ஒரு வீட்டுக்குள்ள போய் விழுந்துருது. இவரும் உள்ள போய் எடுக்கலாம்னு போகும்போது பார்த்தா அந்த பொண்ணோட வீட்டுக்குள்ளதான் இந்த பால் விழுந்திருக்கு. அந்த பொண்ணு என்ன வேணும்னு கேட்க பால் உள்ள விழுந்துருச்சுன்னு சொல்லும் போது சரி இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. பார்த்தா என்னத்த பார்த்தாங்கன்னு தெரியல, கோவத்தோட திரும்ப ரிட்டர்ன் வீட்டுக்கே போறாங்க. எதுக்கு இந்த பொண்ணு மூஞ்ச காமிச்சிட்டு போகுது, சரி நம்ம போய் பால் எடுப்போம் அப்படின்னு பால் எடுத்தா அப்பதான் தெரியுது அதுல ஐ லவ் யூன்னு எழுதிருக்கு. நெக்ஸ்ட் ஹீரோட ஃப்ரெண்டோட ஆளுக்கு gift வாங்கி கொடுக்கலான்னு கிஃப்ட் ஷாப் போறாங்க. அங்க இருக்க ஒரு கிரீட்டிங் கார்டு எடுத்து டேய் மச்சான் இதை பாரு நல்லா இருக்குல்ல அப்படின்னு கேட்கும்போது பார்த்தா ஆப்போசிட்ல அதே பொண்ணு அங்க நிக்குது. அவ்வளவுதான், கார்டுல வேற கொட்டை எழுத்துல ஐ லவ் யூன்னு போட்டிருக்கு. இத பார்த்துட்டு ஒரு முறை ஒண்ணு முறைக்கிறா. ஹீரோவுக்கும் ஒண்ணும் புரியாம என்ன செஞ்சாலும் என்ன பண்ணாலும் இவங்களுக்கு முன்னாடி இதே மாதிரி நடக்குதே அப்படின்ற ஒரு குழப்பத்தோட பாக்குறாரு. அடுத்ததா ஹீரோ ஒரு துணி கடைக்கு போயிட்டு ஒரு துணியை எடுத்து மாட்டிக்கிட்டு நல்லா இருக்கா அழகா இருக்கா அப்படின்ற மாதிரி கண்ணாடி முன்னாடி பார்க்கும்போது பின்னாடி பார்த்தா அந்த பொண்ணு நிக்குது. பார்த்தா திரும்ப அந்த பொண்ணு முறைச்சுக்கிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா